இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். சிலுவை எனக்கு தெய்வ பலனாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18 கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, சிலுவை எங்களுக்கு தேவ பலனாயிருக்கிறது. எங்களுக்கோ தேவ பலனாயிருக்கிறது. நன்றி ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்களுக்காக நாங்கள் தேவனாகிய உம்முடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுவதற்காக சிலுவையை ஆண்டவரே ஒரு வெற்றியின் சின்னமாக மாற்றினீரே. சிலுவையை ஒரு தேவ மகிமையின் சின்னமாக மாற்றினீரே. உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி. இது உம்முடைய அநாதி தீர்மானம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே இந்த நாளிலே இந்த சிலுவையை குறித்து நாங்கள் தியானம் செய்யும்போது எங்களோடு பேசுங்கப்பா. நீங்கள் பேசுனா எங்களுக்கு பலன். ஏனென்றால் சிலுவையை வாழ்க்கையிலே அனுபவித்து ஆண்டவரே சிலுவையை எங்களுக்கு எடுத்து செய்தியாக அளிப்பவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீரே கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை கேளும். ஆமேன். அன்பானவர்களே, உங்களிடத்தில் வேத புத்தகம் உங்கள் கரத்தில் இருக்கும் என்றால், வேத புத்தகத்திலே புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்தவானாகிய பவுல் எழுதிய 1 கொரிந்தியர் 1:18 திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 1:18 நான் வாசிக்கிறேன். ஒருவேளை வேத புத்தகம் கரத்தில் இல்லை, வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் சரியாக மனதிலே கவனித்து அதை மனதிலே ஏற்றிக்கொள்ளுங்கள். சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமையே. இப்படி வாசிக்கலாமா? மீட்பு பெறும் எனக்கோ. இன்னும் கொஞ்சம் மாற்றி வாசிக்கலாமா? மீட்பு பெறும் ரேணுகாவிற்கோ. உங்கள் பேரை வச்சு வாசித்து பாருங்க. மீட்பு பெறும் எனக்கோ அது எப்படி இருக்கிறது? தேவனுடைய பலனாயிருக்கிறது. கடந்த செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், விளக்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இல்லை என்றால் அதை செய்து +1 என்று நாங்கள் அதை ஏற்கனவே அதை அனுப்பியிருக்கிறோம் யூடியூப்பில். நீங்கள் தயவாய் அதை பாருங்கள். அதில் எப்படி நமக்கு அது பலனாயிருக்கும் என்பதை பார்க்கிறோம். எது? சிலுவை. சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னம் அல்லவா? சிலுவை என்பது ஒரு தண்டனை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு கொடுக்கப்படும் ஒரு மரண தண்டனை அல்லவா? மரண தண்டனை, யாரோ எடுக்கிற மரண தண்டனை எனக்கு அது எப்படி தேவ பலனாக மாறும்? இதை யோசிக்காமல் ஒருவேளை என் பெயரை வைத்து வாசித்து விட்டேனோ என்று யோசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் தேவ பலனாக மாறும். எப்படி என்றால், இதில் 2 கூட்ட ஜனங்களை பார்க்கிறோம். ஒரு கூட்ட ஜனங்களுக்கு சிலுவை பார்க்கும்போது அது மடமையாக இருக்கிறது. அது உலகத்தின் மக்களுக்கு, உலக கண்ணோட்டத்தில் சிலுவையை பார்க்கிறவர்களுக்கு. உலக கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்க யாரு? விசுவாசம் இல்லாதவர்கள், அவரை அனுபவிக்காதவர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மாண்டார் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அவரை அனுபவிக்காதவர்கள், விசுவாசிக்காதவர்கள், அவர்களுக்கு அது மடமையாக இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல அவரை விசுவாசிக்காதவர்களுக்கு அது மடமையாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகிறது தெரியுமா? அவரை நாம் விசுவாசிக்கும் போது அதை குறித்து நம்ம பேசினா நம்மளும் அவர்களுக்கு எப்படி காணப்படுறோம்? பைத்தியக்காரர்களாய் காணப்படுறோம். அப்போனா என்ன செய்யணும்? நம்முடைய ஜெபம், ஆண்டவரே, உலக கண்ணோட்டத்தில் பார்த்து எங்களையும் பைத்தியக்காரர்கள் என்று யோசிக்கிறாங்களே, நாங்கள் எடுக்கிற தீர்மானத்தையும் பைத்தியக்கார தீர்மானம் என்று யோசிக்கிறாங்களே, ஆண்டவரே அவங்களுக்கு அது விளக்கி சொல்லுங்க. ஆண்டவரே நீர் விளக்குங்க, எனக்கு விளக்கினீரே ஆண்டவரே, அவர்களுக்கும் விளக்குங்கன்னு அவங்கள அவமானப்படுத்தாமல் அவர்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்கலாம், நம்முடைய காரியத்தை பார்க்கலாம். நமக்கோ எனக்கோ
என்னுடைய பெயரை வைத்தே வாசித்த இல்லையா? எப்படி இது தேவ பலனாக இருக்கிறது. கடந்த முறையில் நம்ம தியானிக்கும் போது ஒரு வசனத்தை பார்த்தோம். அது கொலோசேயர் 2வது அதிகாரத்தில் 14வது வசனம் பார்த்தோம். இந்த 14வது வசனத்தின் விளக்கத்தை உங்களுக்கு வேண்டுமென்றால் கடந்த பதிவு செய்யப்பட்ட அந்த செய்தியை தயவாய் பாருங்க. எப்படி நமக்கு அது பலனாக இருக்குதுன்னா, பலனற்று நம்மை போக செய்வது எது தெரியுமா? நம்முடைய பாவங்கள். பாவத்தின் கொடூரம் நம்ம என்ன செய்து பலனற்று போக செய்கிறது. அது மட்டும் இல்லை, பாவத்தின் கொடூரம் மட்டும் இல்லை, பாவம் செய்து விட்டதற்கு பிற்பாடு அந்த பாவம் செய்து விட்டேனே என்ற நினைவு நமக்கு திரும்ப திரும்ப வருது பாருங்க. அது பயங்கரமானது. அப்போ ஆண்டவர் 14வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? ஒரு கோர்ட் ஆர்டர் எழுதப்பட்டிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு விரோதமாய் செய்த பாவங்கள் நம்முடைய ஒரு கையெழுத்து இருக்குது. என்ன கையெழுத்து? நாம் செய்த பாவங்களையெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி ஒரு கையெழுத்து இருக்கும் என்றால், அந்த பாவத்தை எல்லாம் எழுதின அந்த சர்டிஃபிகேட் கோர்ட் ஆர்டரை என்ன செய்துட்டாராம்? சிலுவையிலே வைத்து ஆணி அடித்து விட்டார். அதனால் அது என்ன ஆகிவிட்டது? அந்த பாவம் அறவே ஒழிந்து விட்டது. பாவத்தை தேவன் மன்னிக்க மட்டும் செய்யவில்லை, அவர் மன்னித்து மறந்து விட்டார். அன்பானவர்களே, சிலவேளை நம்ம நினைப்போம், அவர் மன்னித்துட்டாருங்க, சரிங்க, அவர் மறந்துட்டாரு, சரி, என்னால் மறக்க முடியலையே நினைக்கிறீங்களா? அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு, அறவே ஒழித்து விட்டார், கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்ட். அப்போது அந்த செய்தியை கேட்கும்போது உங்களுக்கு விளங்கும், ஆண்டவர் என்னுடைய பாவத்தை மன்னித்தார், என்னுடைய பாவத்தை மறந்தார், என்னையும் மறக்க செய்கிறார். ஏன்னா அது ஆணி அடிக்கப்பட்டு விட்டது. இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்டு, இட் இஸ் கம்ப்ளீட்லி கேன்சல்டு. அதை கேன்சல் பண்ணது என்னன்னா, தெய்வனது ரத்தம் பாவ மன்னிப்பை எனக்கு கொடுத்த, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற அந்த வார்த்தை, தேவ வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக வந்த சிந்தின ரத்தம். ஆணி அடிக்கும்போது ரத்தம் சிந்தப்பட்டதல்லவா? அந்த ஆணி ரத்தத்துல எல்லாம் நம்மளுடைய பாவெல்லாம் அப்படியே அழிஞ்சிருச்சுமா. அப்படியே ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க. ஆணி அடிக்கும்போது நம்மளுடைய பாவத்தெல்லாம் அந்த இடத்துல, ஆணி அடித்த இடத்துல இருந்தால் அது எப்படி மறையும் தெரியுமா? ரத்தம் பட 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 கரை பட 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 மறைஞ்சிடும். இந்த கரை அழியாது. சாதாரண இரத்தக்கரையாவது நம்ம இந்த உலகத்தில் அழிச்சிடலாம். குற்றமில்லாத இயேசு கிறிஸ்துவின் இரத்தக்கரை அழியவே அழியாது. அதனால் என்னுடைய பாவம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டது. கடன்பட்ட பத்திரம் முத்திரமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. இதை தான் நம்ம பார்த்தோம். இது முதலாவது மீட்பு நமக்கு கிடைத்தது. ரெண்டாவது இன்னொரு மீட்பை கொடுத்துருக்காங்க பாருங்க. பாவத்திற்கு மன்னிப்பை பெற்றுட்டோம். நம்ம மனசுல இருந்து கூட அந்த பாவத்தை என்ன செஞ்சிட்டாரு? ரத்தத்தை வைத்து அவர் என்ன செஞ்சிட்டாரு? அழிச்சிட்டாரு. ஆனால் இந்த பிசாசு நம்மளை எதிர்த்து நிற்கிறானே, இந்த பிசாசு அப்பப்போ நமக்கு எதிர்மறையான எண்ணத்தை கொடுத்துட்ருக்கிறானே, அவனை என்ன செய்ய முடியல? இந்த பிசாசின் எண்ணத்தை என்னால் ஒழிக்க முடியலையே. பிசாசுக்கு எனக்கு ஒரு வகையான பயம் வந்துடுதே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ என்ன தெரியுமா ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு பாருங்க. நமக்கோ மீட்கப்படும்னாக்க எதிலிருந்து மீட்கப்படுகிறோம்? பிசாசின் பிடியிலிருந்து மீட்கப்படுகிறோம். பிசாசுக்கு அடிமைப்பட்டிருக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு கொலோசேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம் இன்னும் தெரியல. வாசித்திருப்பீங்க, நானும் வாசித்திருக்கிறேன், எத்தனையோ முறை வாசித்திருக்கிறேன். ஆனால் தேவன் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்போது ஒவ்வொரு முறை தியானம் செய்யும் போதும் இன்னும் அதிகமான விளக்கம் கிடைக்குது. ஒரு முறை தியானம், ஐயோ கடந்த முறை தியானம் செய்துட்டேனே, இந்த முறை தியானம் செய்கிறேனேன்னு யோசிக்கும் போது இன்னொரு விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அப்படின்னா என்னன்னா, பிசாசிற்கு எப்படி நான் இனிமே என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஏன்னா பிசாசிலிருந்து முற்றிலுமாய் நான் மீட்கப்பட்டு விட்டேன். அந்த மீட்பு எனக்கு இருக்கும் என்றால்
இருந்தால் அது எனக்கு தேவ பலனாக இருக்குமா? சரீரத்தின் பலத்தில் பிசாசில் நம்ம மீட்பு பெறல. தேவ பலத்தினால தான் இன்று பிசாசை நாம் என்ன செய்கிறோம்? எதிர்த்திருக்கிறோம். தேவனது வார்த்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே தவிர பிசாசு எதற்கும் அவன் நடுங்குவதில்லை. பிசாசை எதிர்த்து நிற்பது தேவனது வசனம். தேவனது வசனத்தை, ஏனென்றால் அது பரிசுத்த ஆவியானவர் சொன்னது. அந்த வார்த்தைகளை சொல்லும்போது பிசாசு நடுங்குகிறான். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு பிசாசு நடுங்குகிறான். உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். கொலோசேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஏன் எனக்கு அது தேவ பலனாயிருக்கிறது? எனக்கு மீட்பு கிடைத்ததினாலே. எதிலிருந்து மீட்பு கிடைத்தது? பாவத்திலிருந்து மீட்பு கிடைத்தது மட்டுமில்ல, எனக்கு பிசாசின் கொடூரத்திலிருந்தும் மீட்பு கிடைத்தது. 15 பாருங்க, சிலுவையை அவர் எப்படி பார்க்கிறாரு? பரிசுத்தவானாகிய பவுல் ஒரு வெற்றியின் சின்னமாக பார்க்கிறார். அங்க வெற்றி இருக்கிறனால தான் சிலுவையில் என்ன இருக்குது? வெற்றி இருக்கிறது. அந்த வெற்றி இருக்கிறனால தான் இன்னைக்கு எனக்கு அது எதா மாறிடுச்சு? தேவ பலனாய் மாறிடுச்சு. தேவ பலனாக சிலுவை மாறினதினால்தான் இன்னைக்கு எனக்கு வெற்றி இருக்கிறது. என்னன்னா அதான் வாசிக்கிறேன் பாருங்க. தம் சிலுவையினால் கிடைத்த வெற்றியினால் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகியோரின் படைகளை. இந்த ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் யார் தெரியுங்களா? நமக்கு எதிராக நிற்கிற சத்ரு. மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. அந்தகார சக்தி, லோகாதிபதிகள் இருக்கிறாங்க இல்லையா? ஆட்சி. இந்த ஆட்சியை யாரு? லோகத்தின் ஆட்சி அவன் கரத்துல கொடுத்தது யாரு? மனிதனின் பாவம். ஆதி மனிதனின் பாவம் என்ன செய்து அவனுக்கு ஆட்சியை கொடுத்துருச்சு. அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது. அதிகாரத்தை யார் நமக்கு கொடுத்தார்? மனிதன் படைக்கப்பட்டது அதிகாரம் செலுத்துவதற்காக. எல்லா அதிகாரத்தையும் நம் கரத்தில் கொடுத்தார். அதிகாரத்தை இழந்து விட்டோம், ஆட்சியை இழந்து விட்டோம். இந்த 2 அதிகாரத்தையும் ஆட்சியும் வைத்திருந்த சாத்தான ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கொண்டோர் ஆக்கியோரின் படைக்கலன்களை. என்ன செஞ்ச படைக்கலன்னா, நம்ம பாவத்தை பற்றி பேசும்போது கோர்ட் லாங்குவேஜில் பேசினார். கோர்ட் ஆர்டர்னு நான் உங்களுக்கு சொன்னேன். 14வது அது 14வது வசனம். இப்போ 15வது வசனத்தில் பிசாசின் காரியங்களை பற்றி பேசும்போது மிலிட்ரி ஆர்டரில் பேசுகிறாரு. மிலிட்ரி ஆர்டர்னால் என்ன தெரியுங்களா? அவனுடைய படையில் நமக்கு விரோதமாக சண்டை போட வரவங்க கையில் என்ன இருக்கும்? ஆயுதங்கள் இருக்கும், படைக்கலன்கள். அந்த ஆயுதங்களை வைத்து தான் அவங்க சண்டை போடுவாங்க. ஆயுதம் இல்லாமல் யாரும் எதிரே நம்மக்கிட்ட சண்டைக்கு வரமாட்டாங்க. தெரியும் உங்களுக்கு. இப்போ வச்சிருக்கிற ஆயுதம் என்ன? மனுஷன் கையில் இருக்குது ஆட்டம் பாம்பு. ஒரே ஒரு டச் இருந்தால் போதும் மனுஷன் கையில். அது உலகத்தையே அழித்து விடக்கூடியது. அந்த காலத்தில் என்ன ஆயுதம் எல்லாம் வச்சிருந்தா, ஈட்டியோ இல்லை கன்னோ இல்லை ஆட்டம் பாம்பே கையில் இருந்தாலும் அதை என்ன செஞ்சிட்டாராம் ஆண்டவர்? அதை பிடுங்கி கொண்டு. அப்போ என்ன செஞ்சிட்டாரு? நல்லா கவனிங்க. சேட்டன் இஸ் டிஸ்ஆர்ம்டு. ஆங்கிலத்தில் வருது. ஹி வாஸ் ஆர்ம்டு. யாரால் ஆம்டானா? அதிகாரத்தையும் ஆட்சியும் அவன் கையில் இழந்து போன போது நம்ம என்ன? அவனுக்கு ஆம்டு. ஹி வாஸ் ஆம்டு. இப்போ ஆண்டவர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? அதை பிடுங்கிட்டார். அதே வார்த்தை வருது பாருங்க, பிடுங்கி கொண்டு. எதை பிடுங்கிட்டாரு? படைக்கலன்களை பிடுங்கி கொண்டார். படைக்கலன்கள்னா என்ன? சண்டை போடுவதற்காக, யுத்தம் செய்வதற்காக, எதிரி படைக்கு விரோதமாய் அவனிடத்தில் இருக்கிற படைக்கலன்களை காட்டிலும் அதிகமான படைக்கலன்களை, வெப்பன்ஸ், போர், வார் வெப்பன்ஸ். இங்கிலீஷில் தான் சிலது விளங்குது இல்லையா? கலன்கள்னால் நமக்கு விளங்குறது இல்லை. கலன்னா வார் வெப்பன்ஸ். அது என்னவாகவும் இருக்கலாம். ஒரு ஆட்டம் பாமா கூட இருக்கலாம். இப்போ நினைக்கும் போது ஒரே ஒரு டச் போதும்னு சொல்லி நம்மளெல்லாம் பயமுறுத்துகிறாங்க இல்லையா? உலக சண்டை வரும்போது அதுபோல் பயங்கரமான ஒரு வெப்பன் கையில் இருந்ததுன்னா, பிசாசு கையில் இருந்தது. அந்த வெப்பனை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? பிடுங்கிட்டார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுதாம்மா. நீ கண்களை திறந்து பார்க்கும்போது சிலுவை உனக்கு எப்படி காணப்படும் தெரியுமா?
பிசாசுக்கு பலன் இல்லை. ஹீ இஸ் அ பவர்லெஸ் பர்சன். அதிகாரம் இல்லாதவன், ஆட்சி இல்லாதவன், அவன் சக்தி இல்லாதவன். அப்போ அவனால் என்ன செய்ய முடியும்? தூரத்தில் நின்று பலன் இல்லாத ஒருவன் உன்கிட்ட என்ன செய்ய முடியும்? உன்னை பயமுறுத்த முடியும். இன்னும் எளிதாக விளங்கிக்கணும்னா கோலியாத்தால் என்ன செய்ய முடிந்தது? பயங்கரமாக உயரமாக நின்றுட்டு தினந்தோறும் வந்து அவர்களை பயமுறுத்ததான் முடிஞ்சது. ஆனால் தாவீது கிட்ட என்ன இருந்தது? இயேசு கிறிஸ்துவின் தேவாதி தேவனால் உடன்படிக்கை செய்யப்பட்ட ஜனம் இஸ்ரவேல் யாரு? விருத்த சேதனம் உடையவர்கள். விருத்த சேதனம் என்ன? தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள். அங்கே வந்து நிற்கிறவன் யாரு? உடன்படிக்கைக்கு உட்பட்டவன் அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவன். அதை தான் அவன் சொல்கிறான். அவன் வந்து நிற்கும் போது என்ன செய்ய முடியாது? அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா ஹீ இஸ் அ டம்மி பீஸ். அவ்வளோதாம்மா. நம்ம பாஷையில் சொல்லணுன்னா பயமுறுத்த தான் முடியுமே தவிர, உன்னை பயப்படுத்த தான் முடியுமே தவிர, ஆனால் அது கூட நீ இடம் கொடுத்தால், நீ விசுவாசத்திலேருந்து கொஞ்சம் இங்கங்கே போகும்போது, சூழ்நிலையை பார்க்கும்போது கொஞ்சம் பயத்தை தூரத்திலேருந்து கொண்டு வர முடியுமே தவிர உன்னை அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. கையில் அவனுக்கு என்ன இல்லை? வெப்பன் இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ கையில் வெப்பன் தான் இல்லையே, வெப்பன் இல்லாமல் எனக்கு எதிர்த்து நிற்பானே, இப்படியெல்லாம் நம்ம மனுஷ அறிவில் ஓடும். ஆனால் நல்லா கவனிங்க, உங்கள் கையில் என்ன இருக்குது தெரியுமா? என் கையில் என்ன இருக்குது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது. சிலுவை இருந்தால் அதன் ரத்தம் நம்ம கையில் இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்னு நீ சொல்லிப்பாரு. நீ நடுங்குறியோ இல்லையோ, பிசாசு நடுங்குவான். பிசாசு உன்கிட்ட நெருங்கி வர முடியாது. நான் சில வேளையில் யோசித்துக்குவேன், ஐயோ இந்த வீட்டெல்லாம் நம்ம பூட்டுறோம், திருட வர முடியாமல் இருக்கும். ஆனால் இந்த பிசாசு ஆவிதானே எந்த பக்கமும் வந்து சேர்ந்துடலாமா? ஆனால் ஒன்று திருடனை தடுக்கிறதாவது கஷ்டமா? ஆனால் பிசாசை தடுக்கிறதுக்கு ஒரு வார்த்தை போதும். திருடனை தடுக்கிறதுக்கு நீ என்னென்னமோ செய்யணும் இல்லையா? கிரில் டோர் வைக்கிறோம், கேமரா வைக்கிறோம், என்னென்னமோ செஞ்சு திருடனை தடுக்கணும் மனுஷனை. ஆனால் பிசாசை தடுக்கிறதுக்கு உனக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும். இயேசுவின் ரத்தம் நீ சொல்லிப்பார். இயேசுவின் வார்த்தை பிசாசு என்ன செஞ்சிடுவான்? அங்கே நிற்க முடியாது. இப்போ நம்ம யார் பலசாலி? வி ஆர் ஆர்ம்டு. எதில் ஆர்ம் பண்ணியிருக்கிறோம்? நம்முடைய படைக்கலன்கள் நம்முடைய கையில் இருக்குது. நம்ம கையில் இந்த உலகத்தையே அடிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆட்டம் பாம்பை போல 1000 மடங்கு சக்தி உடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் கையிலையோ என் கையிலையோ இருக்குமா? பிசாசுக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. ஒருவேளை அன்பானவர்களே விசுவாசிக்கிறேன், ஆனாலும் இப்படி நடந்துருமா? ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என் குடும்பத்தில் இப்படி வருமா, அப்படி வருமானு பல எதிர்மறையான எண்ணங்கள் வருகிறது. என்ன தெரியுமா? பிசாசால வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. உன் எண்ணத்தில் இயேசு கிறிஸ்துக்கு இடம் கொடுக்காம, வார்த்தைக்கு இடம் கொடுக்காம, வேறு எதுக்காவது ஒரு காரியத்துக்கு நீ கொஞ்சம் அதிக நேரத்தை செலவழிச்சிட்ட. ஏங்க வேறு எதுவுமே வேண்டாம். வேண்டாத நியூஸ் வருது இல்லையா? நியூஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் நடப்புகள் நமக்கு தெரியணும். அதையே விவரமாக விளக்கி, இவனை எப்படி அவன் கொன்னான், இவன் எப்படி அவனுக்கு விரோதம், இதோட டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துருங்க. உங்கள் மனசில் ஓ அந்த ஊரில் அப்படி நடக்குதா, அப்போ இனியும் வந்துருமா, அங்கே என்ன பண்ணிடுச்சு, இப்போ நியூஸில் இன்றைக்கி பார்க்கும்போது சொல்கிறாங்க தண்ணி உள்வாங்குது, திருப்பி சுனாமி வந்துருமா, அங்கே வந்து பூகம்பம் வருது, இங்கே பூகம்பம் வந்துருமா, ஐயோ இந்த இடத்த இப்படி சொல்லிகிட்டே போகலாம். வேண்டாத எண்ணங்கள் மட்டும்தான் அவனால் கொடுக்க முடியும். ஆனால் அவங்களுக்கு சொல்லித்தர ஒரே ஒரு எண்ணம் லேசாக வரும்போதே, இயேசுவின் ரத்தம், சிலுவை, இது மட்டும் நடக்கலைங்க.
15வது வசனத்தில் அவனை பவர்லெஸ்ஸாக மட்டும் ஆக்கலை. அவர் என்ன செய்தார்னா, ஹீ வாஸ் டிஸ்ஆர்ம்ட் அண்ட் ஹீ வாஸ் டிஸ்பிளேடு. அவர் என்ன டிஸ்பிளே பண்ணிட்டார்? அவனுக்கு பவர் இல்லை என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் என்ன செய்துட்டார்? ஊர்வலமாக சென்று காட்டிவிட்டார். அதனால தான் அந்த ரோமர்கள் சண்டை போடும்போது என்ன செய்வாங்களாம், சண்டை முடிஞ்சதும் வெற்றி பெற்ற ரோமர்கள் முன்னால் நடந்து போவாங்க. அவங்க முன்னால் உங்களுக்கு தெரியும், வெற்றிக்கு எப்படியான ஒரு வெற்றியின் தொனியெல்லாம் பறக்கும். இங்கேயே நம்ம வெற்றியை சொல்லும்போது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அது என்ன இது என்னான்ட்டு பல காரியங்களை நம்ம செய்தியை கொடுக்கும்போது அந்த சபைகளில் செய்கிறாங்க இல்லையா? அப்போ வெற்றியின் போது படையெல்லாம் வெற்றி பெற்று விட்ட ராஜா முதலா தேரில் போவார். அவரை சுற்றி சோல்ஜர்ஸ் வெற்றி பெற்றவர்களெல்லாம் பயங்கரமான ஒரு சத்தத்தோட அவங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது இதில் முக்கியம் என்ன தெரியுமா? யாரை தோக்கடித்தாங்களோ அந்த தோல்வி பெற்றவருங்க அவங்களுக்கு ஒன்றும் கையில் இருக்காது. அவங்களுக்கு உடையும் சரியாக இருக்காது. உடம்பெல்லாம் அடிபட்டு ரணமான உடம்போடு தலையை தொங்க வைத்து கொண்டு என்னுடைய முகத்தை யாருமே பார்க்கக்கூடாதேனே பின்னால் வெட்கத்தோட கூனி குறுக்கி போவாங்களா? அப்படிதான் நம்முடைய தேவன் என்ன செய்தாராம்? வெற்றி நடை அவர் சிலுவையிலே போடும்போது பின்னால் யாரை நடக்க வைத்தார்? கையில் எந்த விதமான வார் வெப்பனும் இல்லாமல், எந்த விதமான சக்தியும் இல்லாமல் தோற்கடிக்கப்பட்ட சத்துருவாக அவனை பின்னால் நடக்க வைத்து ஹி டிஸ்பிளேட் ஹிம், ஊர்வலமாக சென்று அவனை இந்த உலகத்திற்கே காட்டிவிட்டார். அன்பானவர்களே, இதுவும் வேறுமா? மறைத்து வைக்கலையே ஆண்டவர்? சிலுவையினாலே நான் பிசாசின் அதிகாரத்தை, பிசாசின் ஆட்சியை ஒழித்து விட்டேன். அவனுக்கு இப்போ கையில் என்ன இல்லை? உயிர் மட்டும்தான் இருக்குது. அவனுக்கு என்ன இல்லை? வேற எதுவுமே அவனுக்கு இல்லை. சக்தி இல்லாத ஒருவனாக, தலைகுனிந்த ஒருவனாக, வெட்கப்படுகிற ஒருவனாக அவனை உலகத்துக்கு காட்டிவிட்டேன். அன்பானவர்களே, ஆவிக்குரிய கண்களை திறங்க. ஆவிக்குரிய கண்களை எப்போ திறக்க முடியும் தெரியுமா? அந்த வசனத்தில் உங்கள் பேரை வச்சு பாருங்க. ரேணுகாவிற்கோ தேவ பலனாக இருக்கிறது. இன்னைக்கு நான் அதை சொல்லும் போதுமா எனக்கு எவ்வளோ பலன் வருது தெரியுமா? அந்த பிசாசு கிட்ட கூட வர முடியாதுங்க. அவன் எங்கே இருக்கிறான்னு கூட உங்களுக்கு தெரியாது. அதனால் அப்பேற்பட்ட வெற்றியை தேவன் எதில் கொடுத்துட்டாரு? சிலுவையிலே உனக்காகவும் எனக்காகவும் சம்பாதித்து கொடுத்தார். பிசாசை என்ன செஞ்சிட்டாரு? இந்த பிசாசானவன் இப்போ ஒன்றும் கையில் இல்லாமல், அவனுக்கும் சக்தி இல்லாமல், இங்கேயோ அங்கேயோ இந்த இருக்கிற கொஞ்ச நஞ்ச சக்தியை வச்சு யாராவது இயேசுவின் இரத்தத்தை பயன்படுத்தலைன்னா, நம்முடைய ஆயுதம், நம்முடைய போர்க்களம், போர் ஆயுதம் இயேசுவின் இரத்தம், நம்முடைய போர் ஆயுதம் இயேசுவின் வசனம், இது எல்லாம் நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அவர்களை தான் தொட பார்ப்பான். அப்படி தொடுறவங்களுக்கு சிலுவை எப்படி தெரியுது? பைத்தியமாய் தெரியும். சிலுவை பைத்தியமாய் தெரிகிறவர்கள் யாருன்னு பார்க்குறோம்? அழிந்து போகிறவர்கள் பார்க்குறோம் இல்லையா? அதனால தான் சொல்கிறோம், அவங்கள மட்டும்தான் அவனால் அது கூட முழுவதுமாக தொட முடியாது. அவனுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தில் தொட முடியும். இந்த கொஞ்சம் பலம் இன்னும் சீக்கிரமாக அழிய போகுது இல்லையா? நமக்கு தெரியும், ஆண்டவர் வெளிப்படுத்தல படிக்க முற்றிலுமாக சாத்தானை என்ன செய்வார்? அழித்து விடுவார். அந்த முற்றிலுமாக அந்த அழிவு வர வரைக்கும், அழிவுனா முற்றிலுமான தண்டனையை அவன் பெறுகிற வரைக்கும் அவன் யாரையாவது இருக்கிற கொஞ்ச பலத்தில் அழிக்க முடியுமா என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவ்வளோதான். யாரையாவது கெடுக்க முடியுமான்னு பலவிதமான மெத்தட்ஸ் இஸ் யூஸிங். வகை தேடுறான். எந்த வகையில் இழக்க முடியும்? இந்த கிறிஸ்தவர்களை தொட முடியலையே, கிறிஸ்து என்ற வார்த்தையை உடையவர்களை தொட முடியலையே, கிறிஸ்துவின் இரத்தத்தை உடையவர்களை தொட முடியலையே. பாஸ் பை, அதான பாஸ் ஓவர். அந்த பஸ்கா பண்டிகை என்னம்மா? பஸ்கா பண்டிகைன்னு நம்ம சொல்லும்போது, பஸ்கா பண்டிகையை நம்ம பாடிக்கிறோம் இல்லையா யாத்திராகமத்தில்? பஸ்காவில் அந்த ரத்தத்தை என்ன செஞ்சாங்களா? அந்த வாசல் கால்களில் பூசினாங்க. அந்த வாசல் கால்களில் பூசப்பட்ட ரத்தம் எங்கே இருந்து வந்தது? இன்னைக்கு
வாசல் காலாய் இருக்கிற என்னுடைய சரீரம், வாசலாக வீடாக இருக்கிற என்னுடைய சரீரத்தில் அந்த ரத்தம் நான் பூசப்படணும் இல்லையா? அன்னைக்கு அந்த ரத்தத்தை எந்த வீட்டிலெல்லாம் பார்த்தானோ சங்கார தூதன் கடந்து சென்று விட்டான். பாஸ் ஓவர். அன்பானவர்களே, பலவிதமான சோதனைகள் வருமா? பலவிதமான இக்கட்டான காரியத்தில் நம்ம போவோம், பலவிதமான சவால்களை சந்திக்க நேரிடும். ஆனால் நல்லா கவனிங்க, ஒன்றுமே நம்மை தொட முடியாது. ஆண்டவருடைய இரத்தத்தின் முத்திரை உன் மேலே போடப்பட்டிருக்கிறது அல்லவா, செதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரத்தத்தின் முத்திரை போட்டால் மற்ற முத்திரை இந்த ஓட்டு போட போகும்போது அழிஞ்சிருதே, அந்த மாதிரி இல்லைங்க. இந்த இரத்தத்தில் போடுற முத்திரை என்னன்னா செதுக்கப்பட்டது போல. நீ எந்த அளவுக்கு எடுத்தாலும் அதை என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. இந்த இரத்தத்தின் முத்திரையை நம்ம கிட்ட பிசாசு பார்க்கும்போது விழுந்து போன உலகத்தில் வாழ்கிற நாம் எந்த வகையான கஷ்டத்தின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில் நம்ம போயிட்டு இருந்தாலும் அது இட் இஸ் ஒன்லி அ பாசிங் திங். காட் என்ன செய்வார், தேவன் என்ன செய்வார், அதை அந்த துன்பத்தை கடந்து போக செய்வார். ஏன்னா ரத்தம் நம்ம மேலே இருக்கிறனால அந்த துன்பம் நம்மை விட்டு கடந்து போகும். நிச்சயம் வெற்றி நமக்கு தான். அதனால தான் தைரியத்தோடு நம்ம என்ன சொல்லலாம், நான் கிறிஸ்துவின் இரத்தத்தை பெற்றவளானால், கிறிஸ்துவின் வசனத்தினால் நான் தரிக்கப்பட்டிருந்தால், இதை எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிற சிலுவை என்னிடத்துல இருக்கும்போது அந்த சிலுவை என்ன செய்யும் தெரியுமா, எல்லா தீமையையும் கடந்து போக செய்திடும். இந்த சிலுவை எனக்கு செய்கிற அந்த சக்தி பாஸ் ஓவர், கடந்து போக செய்யும். அன்பானவர்களே, சிலுவையை சில வேளையில் என்ன செய்கிறோம், வெட்டுக்கடையில் வச்சுட்டு படுத்தா நமக்கு எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறோம். தப்பில்லை, அது ஒரு விசுவாசத்தை உனக்கு வளர்க்குதுன்னு யோசிக்கும் போது தவறில்லை. ஆனால் சிலுவை என்பது இயேசு கிறிஸ்து மரித்த அந்த காட்சி, அந்த நினைவு ஆவிக்குரிய கண்ணில் அதை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக கொண்டு வந்துடணும். அது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போகும்போது எது கிறிஸ்துவின் செய்தி, சிலுவையின் செய்தி, அது நம்முடைய மனதுக்குள்ள ஆழத்தில் பதியும் போது தான் இதெல்லாம் நமக்கு வெற்றி கொடுக்கும். இல்லைன்னா இது மீதியெல்லாம் நமக்கு எப்படி ஆயிடணும்மா, சடங்காச்சாரமாய் மாறிவிடும். அந்த காலத்தில் இந்த சடங்காச்சாரங்களை கொண்டு வந்ததற்கு காரணம் என்னன்னா, இந்த கிறிஸ்துவின் செய்தி, சிலுவையின் செய்தி நம்ம உள்ளத்துக்குள்ள பதியணும்னு. அதனால உள்ளத்துக்குள்ள பதிதான் பாருங்க. கிறிஸ்து எனக்கு ஏன் மரித்தார், இதுக்கு பதில் கிடைக்குதா? கிறிஸ்து மரித்ததினால் அது எனக்கு எப்படி இருக்குது, எனக்கு மீட்பை கொடுத்து தேவ பலனாய் இருக்குது. எதிலிருந்து மீட்பை கொடுத்தது, என் பாவ தண்டனையிலிருந்து பரிகாரத்தை கொடுத்தது, பாவ எண்ணத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தது, பிசாசு கொடுக்கிற எண்ணத்திலிருந்து, பிசாசு கொடுக்கிற பயத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தது. இதுதான் சிலுவை. இதை நாம் பார்க்கும்போது, ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கும்போது நிச்சயம் 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 பரிசுத்தவானாகிய பவுல் பார்த்தது போல சிலுவை எனக்கு வெற்றியாக மாறும். சிலுவை எனக்கு என்ன இல்லை, அவமானம் இல்லை. சிலுவை எனக்கு குறைவு இல்லை. சிலுவை எனக்கு நிறைவானது. சிலுவை எனக்கு மகத்துவமாக என்னை உன்னதத்தில் கொண்டு போய் நிறுத்தக்கூடியது, எனக்கு புகழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. எப்போ இந்த சிலுவை என்னை எதிலிருந்து மீட்டது என்பதை நான் அறிந்து கொள்ளும்போது, இதை அறிந்து கொள்ளும்போது நான் எப்படி வாழ ஆரம்பிக்கிறேன், வெற்றி நடை போட ஆரம்பிக்கிறேன். அன்பின் பரமதகப்பனே, அப்பா பிதாவே, சிலுவையை குறித்த உபதேசம் எனக்கோ ஆண்டவரே, எனக்கு தெய்வ பலனாக இருப்பதற்கு காரணம் பிசாசை நான் பார்க்கிற விதம். சுவாமி, பிசாசை நான் பார்க்கிற விதம், அவன் கரத்திலே எனக்கு தீங்கு செய்யக்கூடியது எதுவுமே இல்லை. அவன் என்னை நெருங்க முடியாது. ஏனென்றால் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே நான் மறைந்திருக்கிறேன். சிலுவையின் நிழலிலே நான் மறைந்திருக்கிறேன். எதுவும் என்னை
தொட முடியாது. என் இயலாமையில் இருந்து சக்தியை கொடுத்தீர், தெய்வீக பலத்தை கொடுத்தீர் இந்த சிலுவையின் மூலமாக. நன்றி அப்பா, நன்றி. நீர் கொடுத்த இந்த வெற்றிக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.